மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட எம்ஜிஆர் நினைவிடத்தில் லட்சோப லட்ச மக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் கூட்டம் கூட்டமாக வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களையும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்திய துணைக்கண்டத்தையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு கடந்த 5ஆம் தேதி பூவுலகை விட்டு பிரிந்து சென்ற தன்னிகரில்லா மக்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே கடந்த 6ஆம் தேதி மாலை முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்றைய தினம் வெகு தொலைவில் இருந்து வந்து மறைந்த முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்த முடியாதவர்கள் மறுதினம் அதிகாலை முதலே அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக குவியத் தொடங்கினர். அன்று முதல் ஒவ்வொரு தினமும் காலை முதல் இரவு வரை பெண்கள், குழந்தைகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினரும் திரளாக வருகை தந்து மலர் தூவியும் மலர் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அத்துடன் தங்கள் குலதெய்வங்களை நினைத்து வழிபடுவது போல் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவுகளை நெஞ்சில் தாங்கி ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து தங்களின் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகின்றனர். தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காக தவவாழ்வு வாழ்ந்து மக்களுக்காக நான் என்கிற ஒரு தாரக மந்திரத்தோடு இன்றைக்கி வாழ்ந்து மறைந்த அம்மா அவர்கள் சாதனையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கருவறை முதல் கல்லறை வரை மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தவவாழ்வு அர்ப்பணித்த அந்த அம்மா அவர்கள் இன்றைய தினம் மறைந்ததாக சொல்கிறார்கள். நாங்கள் மறைந்ததாக நம்பவில்லை. அம்மா அவர்கள் ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழர்கள் நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அம்மா அவர்கள் போல் பூமி உள்ளவரை இந்த அம்மாவின் புகழ் நிலைத்துக் கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா இறந்தனாலே எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க உயிருக்கு உயிராக நாங்கள் நேசிச்சிருந்தோம். அம்மா போனா நாங்கள் துக்கத்தில் என்ன எங்களால் முடியல. மறுபடியும் நம்ம அம்மாவை காணணுமான்னு நினைக்கிறோம். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தை காணும்போது தங்களின் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பலர் கண்ணீர் விட்டு கதறி அழுவதையும் காண முடிகிறது. கோடான கோடி மக்களின் இதயங்களில் நீங்காத இடம்பெற்ற மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் எண்ணற்ற சாதனைகளை பெண்கள் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்றனர். அம்மா பண்ண சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் சார். அம்மா உணவகத்தை கொடுத்து எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. கோயிலுக்கு போனால் அன்னதானம், குழந்தை பிறந்து போயிட்டு வந்தாங்க இதெல்லாம் மருந்து மாத்திரை போடுங்க, ஊட்டச்சத்தோடு என் குழந்தை வளரணும்னு சொல்லி ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நாடகம் பண்ணாங்க. அம்மா தெய்வமாக இருந்து காக்கணும் சார். எங்களுக்காண்டி அம்மா உலமா பெருமக்களுக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கும் பள்ளிகளில் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கும் எவ்வளோ உதவி செய்திருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அம்மா மேலே பாசம் பற்று எல்லா உலகத்தில் இருக்க எல்லாருமே வச்சுருக்காங்க. இப்போ அம்மா இறந்தனாலே எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவங்க உயிருக்கு உயிராக நாங்கள் நேசிச்சிருந்தோம். அம்மா போனா நாங்கள் துக்கத்தில் என்ன எங்களால் முடியல. மறுபடியும் நம்ம அம்மாவை காணணுமான்னு நினைக்கிறோம். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கில் திரண்ட கூட்டத்தை நினைவுபடுத்துவதைப் போல் ஒவ்வொரு நாளும் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் கூட்டம் அலைமோதுகிறது. அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக சார்பில் உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் பாட்டில்கள் போன்றவை வழங்கப்படுகின்றன. மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தின் தவ புதல்விக்கு அஞ்சலி செலுத்த திரண்டு வரும் லட்சோப லட்ச மக்களால் மெரினா கடற்கரையே மறைந்த மாண்புமிகு முதலமைச்சரின் நினைவலைகளாய் காட்சியளிக்கிறது.